சரி வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வெப் பேஜ் பில்ட் பண்ணணுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்புறம் Zomato. இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இ-காமர்ஸ் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வெப் பேஜை நம்ம பில்ட் பண்ண போறோம். யூசிங் HTML and CSS. ஃபுல்லி ரெஸ்பான்சிவ். இருங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். மொபைல் வியூ. இந்த ஒரு வெப் பேஜ் பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன்று Zomatoக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம VS கோட செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி இருக்கிறத இதெல்லாம் delete பண்ணிடலாம். CSS ரிமூவ் பண்ணிடுறேன். HTML ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் ரெண்டுமே delete பண்ணிடுறேன். இது ரெண்டு இமேஜும். இந்த ஃபைல்லேருந்து நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச இமேஜ். ப்ராடக்ட் இமேஜ் தான், வேறு எதுவும் இல்லை. இதோட GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் பார்க்கலாம். நான் காப்பி பண்ணின்னு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேவ் பார் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஹெடர் செக்ஷனுக்கு ஹெடர் டேக் யூஸ் பண்ணுறேன். ஹெடர் டேக்கில் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ்வில் கண்டெய்னர், டிவ் நேம், கிளாஸ் நேம், கண்டெய்னர், அப்புறம் நேவ், ரெண்டு கிளாஸ் நேம் கூட இருக்கு. அதுக்கப்புறமா இந்த லோகோவுக்கு ஒரு H1 டேக் வச்சு நான் லோகோ நேம் கொடுக்குறேன். இந்த கிளாஸ்க்கு லோகோன்னு கொடுத்துக்கிறேன். லோகோ. அப்புறம் நம்மளோட வெப் அப்ளிகேஷன் பேர் இந்த இடத்துல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கீழே நேவ் பார் கிரியேட் பண்ணலாம். நேவ் பாரில் நம்ம அன்னோட லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். யூஎல்க்குள்ள LI into 5, LI into 5 வேணாம், நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாருங்க. LIயில் ஒரு ஏ கிரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஏரோ 5 இருக்குது, 5 பண்ணிட்டோம். ஹோம்க்கு இதில் ஹோம். செகண்ட் கலெக்ஷன்ஸ். தேர்ட் ஒன் டீல்ஸ். அதுக்கப்புறமா கான்டாக்ட். அதுக்கப்புறமா ஷாப்பிங் இமேஜ். இதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் டாட் கொடுத்தீங்கன்னா எமோஜி டைப் ஓப்பன் ஆகணும். அதில் வந்து ஷாப்பிங் எமோஜி கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த நேவ் பார்க்கு இன்னொரு கிளாஸ் கொடுக்கலாம், கார்டுன்னு சொல்லி. ஏன்னா அந்த எமோஜி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம நேவ் பார் பண்ணிட்டோம். இருங்க ஃபர்ஸ்ட் லேசர் ரன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் HTML பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் CSS பில்ட் பண்ணிக்கலாம். நேவ் பார் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ செக்ஷன் ஃபர்ஸ்ட் HTML கோட் ஃபுல்லாக ரைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் CSS பண்ணலாம். அடுத்து ஒரு ஹீரோ செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு செக்ஷன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு செக்ஷன் கிளாஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இருங்க. செக்ஷன் ஹீரோ செக்ஷன் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம், ப்ராடக்ட்ஸ், கண்டெய்னர்.
அதுக்கப்புறமா இங்கே H2 டேக்ல இது எழுதலாம். டிஸ்கவர் யுவர் ஸ்டைல். இன்னைக்கு வந்து ஹீரோ கொடுத்தான கிளாஸ் வந்து கீழே இன்னொரு டேக் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டிவ் கிரியேட் பண்ணி இதில் வந்து கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஹீரோ கண்டெய்னர், ஹீரோ கண்டெய்னர்ஸ், ஹீரோ கண்டெய்னர் இதுக்குள்ள இன்னொரு டிவுக்கு இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறது ஹீரோ டிவ்னு ஒன்று கொடுத்துக்கலாம். டிவ் கிளாஸ் நேம் ஹீரோ ஹீரோ டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு H2 டேக் கிரியேட் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக்ல இந்த ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். அப்படியே சைடு பை சைடில் கோட் பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த எக்ஸ்ப்ளோருக்கு நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ டேக்ல ஸ்லாஷ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோர் நான் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டிவு கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்ல, பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது மூணுமே ஒரு தனி டிவ், இது ஒரு தனி டிவ் கொடுக்கணும். இதுக்கு இந்த டிவ் கீழே ஒரு இமேஜ் கொடுக்கலாம், ஒரு புது டிவ் யூஸ் பண்ணி. ஏன்னா ஃப்ளெக்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஹீரோ இமேஜ், அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு இமேஜ் டேக் கிரியேட் பண்ணுவோம். இமேஜ் டேக் சி, ஏன்னா இமேஜ் டேக்ல வந்து இமேஜ் ஃபைல்லேருந்து இப்போ இமேஜ் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுலேருந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ எந்த இமேஜ் எடுக்கிறோம்னா இந்த இமேஜ் தான் வேணும் எனக்கு. இது எடுத்துக்கிறேன். இமேஜ் இங்கே ஆல்ட்டில் என்ன கொடுக்கணும்னா எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹீரோ செக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் செக்ஷன். ப்ராடக்ட் செக்ஷன் ப்ராடக்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். செக்ஷன், அது கிளாஸ் நேம் இதுக்கு ப்ராடக்ட் செக்ஷன் கொடுத்தலாம். ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர் இதுக்குள்ள ஒரு H2 டேக். இப்போ ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ்னு கொடுக்கணும்ல, ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸில் ஒரு H2 டேக் கிரியேட் பண்ணி அது கீழே ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் செக்ஷனுக்குள்ள செக்ஷன் டைட்டில், அதுக்கு செக்ஷன் டைட்டில் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில் இந்த இடத்துல கொடுத்துடலாம். அடுத்துக்கு இது கீழே ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் இமேஜ்லாம் போடணும் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு இது டிவ்வுக்குள்ளே நம்ம இந்த இமேஜ்லாம் போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ராடக்ட் கிட்னு கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் கிட் இதை கொடுத்துட்டு இப்போதான் இப்போ நம்ம ப்ராடக்ட் இமேஜ், அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இதில் ப்ராடக்ட் கார்டுனே கொடுத்துடலாம். டிவ் டேக் க்ளோஸ் ஆகல, டிவ் இந்த ப்ராடக்ட் கார்டில் ஃபஸ்ட் நம்ம ஒரு இமேஜை கொடுக்கணும் இந்த இடத்துல. அதுக்கு இமேஜ் டேக் கால் பண்ணலாம். இமேஜ் டேக்கில் நான் வந்து ஹூட்டி ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் ஃபைல்லேருந்து ஹூட்டி, அப்புறம் இமேஜ் டேக் கீழே நம்ம இங்கே இது வந்து S3 டேக் கொடுக்கலாம். இந்த இதுக்கே இருக்குது S3 டேக்
கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? S3 டேக், அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக்கில் இது ஒன்று கொடுத்துக்கலாம். பேராகிராஃப் டேக்கில் இது கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஏ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து கிளாஸ், ஏன்னா இது சிமிலராக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கோசம் சிமிலர் ஒரு கிளாஸ் கொடுத்து ஒரே மட்டும் ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். பட்டன் பட்டன் SM பை நவ் அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே கார்டு தான், ஒரே ஸ்டைல் தான். இது 6 காப்பி, அதனால் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் ஆல் டவுன் ஆரோ. நமக்கு ஆறு ப்ராடக்ட் இருக்குது, அதனால் 6 கொடுத்துட்டேன். இதில் அப்படியே எடிட் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டேக் வந்து இது ஊட்டிக்கு பண்ணிட்டோம். செகண்ட் வந்து ஷூஸ் பண்ணலாம். ஊட்டிக்கு முடிஞ்சிச்சா, இது ஷூஸ் பண்ணலாம். ஷூஸ், அதுக்கப்புறம் இதை அப்படியே ஷூஸாக மாற்றிடலாம். ஓகே, ஷூஸ். அப்புறமா இதுவும் ஸ்டிக்கர்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைஸை காப்பி பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்மார்ட் வாட்சுக்கு போகலாம். அடுத்து இருக்கிறது ஸ்மார்ட் வாட்ச். இமேஜ் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸ்மார்ட் வாட்ச் வாட்ச் இந்த ஆப்ஷன்லேயே மாற்றிக்கலாம். வாட்ச், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் எங்கள் டெஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரைஸும் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மார்ட் வாட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் டெஸ்ட்டை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் ஹெட்செட். நான் ஏர்பட்ஸில் ஹெட்செட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஏர்பட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிஷர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஷர்ட் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே இமேஜ் சேஞ்ச் பண்ணுறேன். டிஷர்ட் இந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். டிஷர்ட் ப்ரைஸ் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ டிஷர்ட்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பேக் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த இடத்துல. பேக் அதுக்கப்புறமா அதோட ப்ரைஸ், அதோட இமேஜ் சேஞ்ச் பண்ணிடலாம். பேக் அதுக்கப்புறம் இங்கே பேக் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீரோ ப்ராடக்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் இருங்க, அந்த ஐசரை மறுபடியும் ரன் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோக்கு போகலாம். இந்த ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் கீழே ஃபோட்டர் ஒரு கமெண்ட் போட்டுறேன். அதுக்கு கீழே ஃபோட்டோ டேக் யூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ
அந்த ஃபோட்டோ டேக்கில் ஃபஸ்ட்டு இது ஒரு டிவாவும் இது ஒரு 3 டிவ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நேம் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். கண்டெய்னர் இன்னொரு நேம் ஃபூட்டர் கிரெடின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைல்டு கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு டிவாவும் இது ஒரு டிவாவும் இது ஒரு டிவாவும் 3 டிவ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சைல்டில் ஃபூட்டர் பிராண்ட் நம்மளோட பிராண்ட் பேர் கொடுக்குறோம்னா பிராண்டுன்னு வைக்கிற நேமு. அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டி டேக்கில் நம்மளோட வெப்சைட் நேம் ட்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக்கில் யுவர் ஃபேவரட் ஆன்லைன் டெஸ்ட்டை கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு டிவை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ செகண்ட் டிவ் மூவ் ஆகலாம். செகண்ட் டிவ்வில் கிளாஸ் நேம் வந்து ஃபுட்டர் லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸ் கொடுக்குறதுனால ஃபுட்டர் லிங்க்ஸ்னு வைக்கிறேன். அது பேர் ஃபுட்டர் லிங்க்ஸ். அதுக்குள்ள ஒரு மேலே பண்ண மாதிரி இப்போது நேவிகேஷன் பார் பண்ண மாதிரி ஒரு ஹெட்டிங் H4 டேக்கில் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஹெட்டிங் எடுத்துகிட்டு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஏ டேக் கொடுக்க போகிறோம். நம்ம ஏ டேக்கில் ஒரு ஹோம் அதுக்கப்புறம் ஷாப்லாம் கொடுக்குறோம். ஏ டேக்கில் ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். அப்புறம் ஹோம் பேஜ் ஹோம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்று எடுத்துட்றேன். ஷாப் அதுக்கப்புறமா டீல்ஸ் அதுக்கப்புறமா கான்டாக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக இன்னொரு டிவ்வில் ஃபுட்டர் பட்டன்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா கான்டாக்டில் கொடுக்க போகிறோம். ஃபுட்டர் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு இது பண்ணிக்கலாம். சோஷியல் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஃபஸ்ட்டு H4 டேக்கில் ஃபாலோவர்ஸ்னு கொடுத்துட்றேன். டெஸ்ட்டை பேராகிராஃப் டேக்கில் இந்த டேக் கொடுத்துட்றேன். டெஸ்ட்டு காப்பி பண்ணி டைப் பண்ணியிருந்தால் லேட் ஆகும். அதனால் இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபுட்டர் லாஸ்ட் டிவ்வுக்கு கீழே இப்போது பேரண்ட் டிவ் முடிஞ்சிருச்சு. இந்த 3 டிவ்வும் முடிச்சுட்டு இந்த டிவ்வுக்கு கீழே ஃபுட்டருக்கு மேலே ஒரு டிவை கிரியேட் பண்ணி நம்ம இதை எழுத போகிறோம். காப்பிரைட் மேட் வித் பாலாஜின்னு. இதுக்கு தான் ஃபுட்டர் பட்டன். ஃபுட்டர் பட்டன் வைக்கணும். ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று தருங்க. இந்த காப்பிரைட் பட்டனுக்கு வந்து Shift+7 அழுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். Shift+7 அழுத்தி காப்பி. பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பிரைட் சிம்பிள். அதுக்கப்புறம் மற்றது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 2025 வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு HR டேக் போடணும். HR டேக் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ HTML ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ CSS பண்ணலாம். CSS பேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு நேவிகேஷனை பண்ணலாம். நேவிகேஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ செக்ஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் யூனிவர்சல் டேக் யூஸ் பண்ணி பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்ஜின் 0 பண்ணிடுறேன். அப்புறம் பேடிங் 0 பண்ணுறேன். அப்புறம் இப்போ இது முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட் வந்து பாடியில் கொஞ்சம் இது கொடுத்துக்கிறேன். பாடி. இப்போ இந்த ஃபாண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கூகுள் போய் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கூகுள் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் போயிட்டு அவுட்ஃபிட்ன்ற ஃபாண்ட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இருங்க. அவுட்ஃபிட் இந்த ஒரு ஃபாண்ட்டை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இதில் வந்து கெட் ஃபாண்ட்டை கொடுத்து கெட் எம்பெடட் கோட் இது கொடுத்துட்டு நம்ம HTML லிங்க் பண்ணுறதா இது யூஸ் பண்ணலாம். நம்ம CSS லிங்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட CSSல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. யூனிவர்சிட்டி டேக் மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி இப்படி தான் கூப்பிடலாம், அவுட்ஃபிட்னு சொல்லி. காப்பி பண்ணிக்கிறேன். இது மட்டும் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபாண்ட் ஃபேமிலியில் அவுட்ஃபிட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாம் மாறிடும். அவுட்ஃபிட், அதுக்கப்புறமா சாண்ட் சாரீஸ் இருங்க. ஃபாண்ட் ஃபேமிலி அவுட்ஃபிட் ஒரு பேக்ரவுண்ட் காட்சி இது பண்ணலாம். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து CSS லிங்க் பண்ணலாம். நம்ம லிங்க் CSS இப்போ கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ் வச்சுட்டு இதில் பேக்ரவுண்ட் கலர் பிஜி கலருக்கு வந்து நான் இது வந்து ஒயிட்டு தான். F5 இது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலருக்கு. அப்புறம் இந்த ஒரு கலருக்கு நார்மல் கலர் டெஸ்ட்டுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தெரியும் பிளாக் கலர் வந்து, அதனால். அதுக்கப்புறம் ஃபார் கண்டெய்னருக்கு வந்து மேக்ஸிமம் வித் கொடுத்துறேன். மேக்ஸிமம் வித் வந்து 1200 பிக்சல் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து டெஸ்க்டாப்போட சைஸு, அதனால் 1200 பிக்சல். அதுக்கப்புறம் மார்ஜின் ஆட்டோ கொடுத்துறேன். இப்போது ரெஸ்பான்சிவாக வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு செட் பண்ணிக்கும். அப்புறம் பேடிங் 20 பிக்சல் கொடுத்துறேன். இப்போ கண்டெய்னர் முடிஞ்சிச்சு. இப்போ நேவ் பார் போகலாம். நம்ம நேவ் பார் இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டருக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் பிஜி கலர் ஒயிட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீனில் இருக்கட்டும். அப்புறம் இங்கே கொஞ்சம் கேப் வரும். சரி, இது பார்டர் பாட்டமில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போட்டு இடத்துல வரலாம். இருங்க. 1 பிக்சலில் சாலிட் ஒயிட் கலர் தான், இது லேசான ஒயிட்டு. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேடோ, நமக்கு கொஞ்சம் ஷேடோ வரதுக்கு பாக்ஸ் ஷேடோ ஃபஸ்ட்டு 0 பிக்சல் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நமக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து 2 பிக்சல், பிளர் வந்து ஒரு 4 பிக்சல் கொடுத்துக்கிறேன்.
ஆர்ஜிபிஏ யூஸ் பண்ணுறதுக்கு ரெட் green ப்ளூ ஆல்ஃபா ரெட் ஜீரோ பிளாக்காக இருக்கட்டும். ஆல்ஃபா மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன். பிளாக் கலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு 0.5. ரெண்டு மிஸ்டேக் ஆச்சு. பார்த்து எனக்கு தெரியும். இப்போ வந்து இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் கொண்டு வரலாம். டாட் நியூ இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட். இது வந்து நம்ம இங்கே வந்து ஸ்பேஸ் பிட்வீன் இங்கே இது வந்து இங்கே இருக்கட்டும். இது வந்து இந்த கண்டென்ட் போகிறதுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் அதுக்கப்புறமா அலைன் ஐட்டம் சென்டரில் கொண்டு வரேன். இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணலாம் இருங்க. அது மாதிரி லோகோவை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். டாட் லோகோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் இருக்கும். அதுக்கப்புறமா கலர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். கலர் பிளாக்லேயே இந்த லேசான கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட்டாக வைக்கிறேன். போல்ட்டாக இருக்கிறதுக்கு 700 யூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு நேவில் அன்னோட லிஸ்ட் சைடு வந்து நன்னு கொடுப்பேன். நன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இதெல்லாம் போயிடும் டாட்ஸ்லாம். அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுப்பேன் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இப்போ அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கொடுக்கறதுக்கு ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். 25 பிக்சல் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அது கீழே இருக்கிற டேஷ்லாம் எடுத்துடலாம், அண்டர்லைன் டேஷ்லாம். இப்போ வந்து நேவ் பாரில் இப்போ ஏ டேக்கில் இருக்கிறது இப்போது ஏல இருக்கிறது டெஸ்ட் டெக்கரேஷன் எடுத்துடுறேன் நான். டெஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துட்றேன். அப்போ தான் டேஷ் போகும். அதுக்கப்புறம் கலர் 333 கொடுக்குறேன். பிளாக் அதுவும் லேசான பிளாக் தான். இப்போ வந்து ஃபாண்ட் வித்து கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட்டாக இருக்கிறதுக்கு 500 கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட்டாக இருக்கிறதுக்கு 500 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ட்ரான்சிஷன் இப்போ வந்து நம்ம ஓவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். ட்ரான்சிஷனில் கலர் இது எத்தனை செகண்டுக்குன்னா ஒரு 1 செகண்ட் 0.5 செகண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் அப்போ தான் வேகமாக நடக்கும். 0.5 செகண்ட் கொடுத்துட்டேன். இப்போது ஓவர் பண்ணலாம். நேவ் பார் இல்லை ஏ வந்து ஓவர் பண்ணும்போது ஓவர் பண்ணணும். எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் பிங்க் கலருக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறேன். FF5E57 யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நேபார் நம்ம முடிச்சிட்டோம். நேபார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஹீரோ செக்ஷன் பண்ணலாம். ஹீரோ செக்ஷன்
ஹீரோ செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஹீரோ. இதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கு, 2 இல்லை 3 யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறேன். கலரில் பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட். லீனியர் கிரேடியன்ட்டில் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கிறேன். F85750A6 கொடுத்துக்கிறேன். 0% இருந்தால் போதும் எனக்கு. 0%. அதுக்கப்புறம் ரெண்டு கலர், அடுத்த ஒரு கலர் WF5858. இது வந்து 100% இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்துருச்சு. எனக்கு இந்த ஆங்கிளில் இப்படி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு ரைட் பாட்டமில் வரணும். அதுக்கு இந்த இடத்துல டு ரைட் பாட்டம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு சேமாக வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் டிகிரி கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் 150 டிகிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து கலர் கொடுக்குறேன் டெஸ்ட்டுக்கு. டெஸ்ட்டில் ஒயிட் கலரில் இருந்து நல்லாயிருக்கும். FFF. அடுத்து வந்து பேடிங் ஒரு 100 பிக்சல் இருக்கும். டாப்பில் 100 பிக்சல், டவுனில் வந்து 20 பிக்சல் இருக்கும். அடுத்து ஹீரோ செக்ஷனில் கண்டென்ட்டில் இந்த கண்டென்ட்டுக்கெலாம் நம்ம ரெண்டும் செப்பரேட் பண்ணலாம். வியூவை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து இப்போ இந்த ரெண்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ஹீரோ கண்டெய்னர் கண்டென்ட் இல்லை கண்டெய்னர் இதை மாற்ற போகிறோம். ஹீரோ கண்டெய்னர் தான். இப்போ கரெக்டாக இருக்கு. அலைன் ஐட்டம் வந்து சென்டர், ரெண்டும் சென்டரில் இருக்குது. அடுத்து வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் சென்டர், ஸ்பேஸ் பிட்வீன் ரெண்டுத்தும் கொஞ்சம் கேப் வரதுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் வேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் வேப் வந்து வேப்பாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக போகும்போது இந்த டெஸ்ட்டுக்கு இமேஜ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இமேஜ் வந்துடும். இப்போ வேப் கொடுத்தோன்னா இது மாதிரி வரும். இது முடிஞ்சிருச்சு. அது ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கிறதுக்கு கேப் ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டெஸ்ட் டெக்கரேஷன் பண்ணாருங்க. நம்ம இதுக்கு வந்து ஹீரோ டெஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். டாட் ஹீரோ டெஸ்ட். இது வந்து மேக்ஸிமம் வித் 550 இருக்கட்டும். பெரிய பேஜில் இருக்கும்போது மேக்ஸிமம் வித் 550 பிக்சல். பெரிய சைஸில் இருக்கும்போது அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து இந்த ஹீரோ டெஸ்ட்டில் வர S2 வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இந்த ஸ்டைலில் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். டாட் ஹீரோ டெஸ்ட் H2வை கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 48 பிக்சல் கொடுக்குறேன். பெருசாகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து மார்ஜின் பாட்டம் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் கேப் கொடுக்கலாம். அதனால் மார்ஜின் பாட்டம் 15 கொடுக்குறேன். 15 பிக்சல். அடுத்து வந்து ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட் ஆகிறதுக்கு 700 கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் 700.
கொஞ்சம் திக்காக இருக்கும். டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் ஸ்டைல் பண்ணலாம். டாட் ஹீரோ டெஸ்ட்டில் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல். சிமிலராக இருக்குது. ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல். அதுக்கப்புறமா இதுக்கு எக்ஸ்ப்ளோருக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்கு மார்ஜின் பாட்டம் கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் அது ஒரு 30 பிக்சல் 30 பார்க்கலாம். 30 பிக்சல். இப்போ ஓகே. இப்போ இது ஸ்டைல் பண்ணலாம். இப்போ ஹீரோ டெஸ்ட்டில் இந்த இமேஜ் வந்து நம்ம கொஞ்சம் இந்த கார்னர்ஸ்லாம் இது பண்ணலாம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படின்னா இது ஸ்டைல் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்டன் கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் நம்ம கிளாஸ் கொடுக்கல, இப்போ ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். பட்டன் கிளாஸ் பட்டன் கொடுத்துட்டு இந்த பட்டன் நான் ஸ்டைல் பண்ணுறேன். பிடிஎம் பட்டன். இதில் டெஸ்ட் டெக்கரேஷன் எடுத்துறேன். அண்டர்லைனு டெஸ்ட் டெக்கரேஷன் நான். அதுக்கப்புறமா கலர் ஒயிட்டாக இருக்கட்டும். ட்ரிபிள் எஃப் ஏதோ ஒயிட் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் இருக்கும். 10 பிக்சல் இருக்கட்டும். அப்புறம் பேக்ரவுண்டு வந்து பிஜி பிளாக் கொடுத்தா நல்லாயிருக்கும். லேசாக இருக்கிறதுக்கு இந்த பிளாக் யூஸ் பண்ணுறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் இருக்கும். இல்லை 10 பிக்சல் 15 பிக்சல் இருக்கிறாருங்க. ரவுண்டாக வரும் கொஞ்சம். 15 பிக்சல் 10 பிக்சல் இருக்கும். இப்போது நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கிரானைட் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஏன்னா இந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நம்ம கிரானைட் கூட யூஸ் பண்ணலாம். லீனியர் கிரேடியன்ட் நான் சும்மா தான் கொடுத்ததான் கிளாஸ்லாம். லைட் டு ரைட் ரெட் கிரீன் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ரெட் கிரீன் ப்ளூ ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு வந்து ப்ளூ ஆல்ஃபாவில் ரெட்டுக்கு வந்து சும்மா ஒரு 25 கொடுக்குறேன். அப்புறம் 22 23 அப்புறம் 180 கொடுக்குறேன். ஆல்ஃபாக்கு வந்து 0.8 கொடுக்குறேன். அது தெரியலையா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ம் இப்போ வந்துச்சு. 40 கொடுக்குறேன். நான் ரேண்டமாக தான் கலர் கொடுத்தேன். சரிங்க, இது ஒரு கலர் கொடுத்து போகிறோம். ஆல்ஃபா எடுத்துட்டு ஒரு 23 எடுத்துட்டு 180 வச்சிடலாம். அதுக்கு இப்போது இங்கே ஆரம்பிச்சா இன்னொரு கலரில் கொடுத்துடலாம். ஆர்ஜி ப்ளூவில் 240 ரெட் கலர் வைக்கிறேன். ரெட் கலர் வித் 70 × 70 வைக்கலாம். இது வந்து ப்ளூ ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டு ஆயிடுச்சு. இது வந்து ரேடியஸ் வந்து 20 கொடுக்கலாம். 20 பிக்சல். இது சர்க்கிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இமேஜை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஹீரோ செக்ஷனில் இருக்கிற இமேஜ் டாட் ஹீரோவில் இருக்கிற இமேஜுக்கு நம்ம பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கொடுக்கணும். பார்டர் ரேடியஸ் ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். கார்னர்ஸ் கொஞ்சம் கர்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் விட்த் வந்து 100% இருக்கட்டும். அப்போ தான் ஃபுல் இமேஜ் தெரியும் நமக்கு. நான் இமேஜ்லாம் கிடைக்கிறேன்னு சொல்லி நார்மலான இமேஜ் தான் போட்டிருக்கேன். இது இமேஜ் உங்களுக்கு நல்ல இமேஜ் கிடச்சிருந்தா கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இதுவும் முடிஞ்சிடுச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேவ் பாரம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. இது ஒரு ப்ராடக்ட் பண்ணாலே 6 ப்ராடக்ட் டக்குன்னு முடிச்சிடலாம். சரி வாங்க. ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸில் என்ன சேல்ஸ் இருக்கு. செக்ஷனில் செக்ஷன் டைட்டில் யூஸ் பண்ணலாருங்க. லாட் செக்ஷன் டைட்டில் இது வந்து சென்டர் கொண்டு வரணும். இதுக்கு அது டெஸ்ட் அலைன் யூஸ் பண்ணுறேன். டெஸ்ட் அலைன் சென்டர். அதுக்கப்புறமா மார்ஜின் வந்து மேலே 40 இருக்கட்டும். மார்ஜின் டாப் 40 பிக்சல், பாட்டமில் 0 இருக்கட்டும். அப்புறமா டவுனில் 20 பிக்சல் இருக்கட்டும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 32 பிக்சல் வைக்கிறேன். 32 பிக்சல். அடுத்து ஃபாண்ட் வெயிட் வைக்கிறேன். ஒரு 600 வச்சா கரெக்டாக இருக்கும். 600. கலர் வந்து லேசான பிளாக்ல இருக்கட்டும். ட்ரிபிள் 3 வைக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். பேரண்ட் ப்ராடக்ட்டை கால் பண்ண போகிறேன். நான் ப்ராடக்ட் கிட்ட கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணுறேன் நான். அதனால் கிரிட்டு அப்போ தான் ரெஸ்பான்சிவாக இருக்கும் நமக்கு. இப்போ கிரிட் காலம் கொண்டு வரேன் நான். ஏன்னா ஒரே காலம் இப்போ ரோவில் இருக்குது. இப்போ நான் காலம் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நம்ம படித்தோம்னா டெம்ப்ளேட் காலம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் நமக்கு ஸ்பேஸை பொறுத்து ஆட்டோ ஃபிட் ஆகிறதுக்கு ஆட்டோ ஃபிட் அப்புறமா மினிமம் மேக்ஸ். இதில் வித்து வந்து 240 பிக்சல். அதுக்கப்புறமா ஃப்ராக்ஷனில் 1FR. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா மேக்ஸிமம் எத்தனா 240 இவ்வளோ இருக்கும். ஃப்ராக்ஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் ஓரளவு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கிறதுக்கு ஒரு ஒருத்துக்கும் கேப் 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் கார்டா ப்ராடக்ட் கார்டு இதை ஸ்டடி பண்ணலாம். ப்ராடக்ட் கார்டில் இந்த பிஜி கலரில் நம்ம ஒயிட் கொடுக்கலாம். ட்ரிபிள் எஃப்எஃப் கொடுக்கலாம். அப்புறம் பேடிங் நம்ம கண்டென்ட் உள்ளே வர்றதுக்கு பேடிங் 50 பிக்சல் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் இருக்கும். அப்புறம் இந்த டெஸ்டால சென்டரில் வரதுக்கு டெஸ்ட் அலைன் சென்டர். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேடோ கொடுக்கலாம். அதுக்கு பாக்ஸ் ஷேடோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 0 கொடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் 12 பிக்சல். அப்புறம் ப்ளர் ஆக்கிறதுக்கு ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ தான் கொஞ்சம் லைஸாக தெரியும். ரெட் க்ரீன் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஆல்ஃபாவும் ரெட் க்ரீன் ப்ளூ ஆல்ஃபாவில் முன்ன மேலே இங்கே யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல லேஸான இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் 0.05 இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது கிளிக் பண்ணால் இதாகிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் மேலே ஒரு இன்ச் மேலே போகிறதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிரான்சிஷனில் அனிமேஷன் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்
transform 0.5 வைக்கிறேன் 5 செகண்ட்ஸ். சரி 0.3 ரவுட் ஆஃப் தான் கரெக்டாக இருக்கும். 0.3ல டாட் ப்ராடக்ட் கார்டை ஹவர் பண்ணும்போது மவுஸ் மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போகணும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் படித்தோம்ல, டிரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்சிஷன் 1 இன்ச் மேலே போகிறதுக்கு -5 பிக்சல் மேலே போகிறதுக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்கிட்ட மேலே போகும் -5 பிக்சல். இருங்க இது ஆக்சிஸ்க்குலாம் இப்போ எக்ஸஸ் நம்ம அது ஒய் ஆக்சிஸில் கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கு. சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைனோ அதெல்லாம் கொடுக்கலாம். இருங்க ஃபஸ்ட்டு இமேஜ் கொஞ்சம் இது கொடுத்துக்கலாம். இங்கே வந்து கர்வ் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். கார்னர்ஸை ப்ராடக்ட் கார்டில் இமேஜில் வெத்து வந்து 100% இருக்கட்டும், ஃபுல் இமேஜ் வரட்டும். அதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ் வந்து பிஆர் பார்டர் ரேடியஸ் ஒரு 8 பிக்சல் வச்சுக்கலாம். ஒரு 8 பிக்சல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மார்ஜின் பாட்டம் இந்த இமேஜுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் இருக்கிற கொஞ்சம் பாட்டம் அது ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் கார்டு, இந்த ப்ராடக்ட் கார்டில் இருக்க டெஸ்ட், இந்த டெஸ்ட் இருக்குங்களா அதெல்லாம் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம். ப்ராடக்ட் கார்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு H3 டேகை ஸ்டைல் பண்ணலாம். H3 கலர் நான் லைட் ட்ரிபிள் யூஸ் பண்ணுறேன், அது பிளாக் கலர் தான். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் வச்சுக்கிறேன். சரிங்க வேணாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிக்சல் வச்சுக்கிறேன். கலர் இதுக்கு வேணாம். அப்புறம் மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இப்போ வந்து இந்த ரேட்டுக்கு பண்ணலாம். இதே ப்ராடக்ட் கார்டில் பி டேக்கு கலர் இதுக்கு பிளாக்கே கொடுக்கலாம். கலர் கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுக்கு 888 கொடுக்குறேன். 888. அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் ஒரு 12 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 12 பிக்சல். இப்போ இதுவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பைனோவை ஸ்டைல் பண்ணலாம். டாட் பிடிஎம் எஸ்எல் இப்போ பேக்ரவுண்ட் கலரில் WF ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறமா கலர் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறேன் உள்ள FFF. அதுக்கப்புறமா பேடிங் வந்து மேலே 10 பிக்சல் சைடில் 20 பிக்சல் கொடுக்குறேன். ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து 30 பிக்சல் கொடுக்குறேன். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல் கொடுத்துலாம். இப்போ இந்த அண்டர்லைன் எடுத்துடலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பிளாக் வந்து இன்லைன் கொடுத்துடலாம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக். அதுக்கப்புறம் இது இப்போ டச் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டச் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகல, இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு டிரான்சிஷன் யூஸ் பண்ணலாம். டிரான்சிஷனில் வந்து கலர் இந்த பேக்ரவுண்ட் தான் மாறணும். பேக்ரவுண்ட் 0.3 செகண்ட்ல மாறலாம். இப்போ டாட் பிடிஎம் எஸ்எம் ஹோவர் பண்ணும்போது என்ன கலர் வரணும்ன்றத சொல்லுங்க.
பேக்ரவுண்ட் கலர் இது ஆரஞ்சு கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பட்டன் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோ மட்டும் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஓகே, ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வைக்கிறேன். 1C. அதுக்கப்புறமா கலர் வந்து உள்ள இருக்கிறதுக்கு ஒயிட் கலர் வைக்கிறேன். லேஸாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பேடிங் வந்து 50 பிக்சல். டாப்பில் லெஃப்ட் 20 பிக்சல், ரைட்டில் 20 பிக்சல். புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இப்போ இது ஃபுட்டர் பேரண்ட் ஃபுட்டரை பண்ணலாம். ஃபுட்டர் ஃபுட்டர் கிரிட் இது பண்ணலாம். இதுக்கு டிஸ்பிளே கிரிட் மேலே பண்ண மாதிரி கிரிட் டிரான்ஸ்பரண்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் காலமில் ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் மின்மேக்ஸ் மின்மேக்ஸ் உள்ள 200 பிக்சல். இது பார்த்தீங்கன்னா உள்ள 200 பிக்சல். அப்புறம் 1FR ஃப்ராக்ஷன் 1FR. இது முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் கேப் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் கேப் 40 பிக்சல் காமனாக கொடுக்கலாம். ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இதில் இருக்கு. சைஸ் கம்மியாக ரெஸ்பான்சிவ் ஆக ஒன்றுக்கு கீழே ஒன்று வரும். அந்த இடமும் அதே சைஸ் வரும். அடுத்து இப்போ இந்த பிராண்ட் ஃபுட்டர் பிராண்ட் பண்ணலாம். ஃபுட்டர் பிராண்ட் இது ஸ்டைல் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா கலர் வந்து ஒயிட் கொடுத்துறேன். FFF. அதுக்கப்புறம் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துறேன். இருங்க, இது வந்து H3 டேக் மட்டும் கொடுத்துருவோம். இது மட்டும் H3 டேக். பேராகிராஃப் டேக் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக இருக்கு. அடுத்து வந்து இப்போ இந்த லிங்க்குக்கும் இதுக்கும் ஸ்டைல் பண்ணலாம். லிங்க் லிங்க்ஸ் அப்புறமா லிங்க்ஸ்ல H4 டேக் இருக்குல்ல அதுக்கும், அதுக்கப்புறமா ஃபூட்டர் ரெண்டுத்தும் காமனாக ஒரே மட்டும் பண்ணுறேன். சோஷியல் அதே ஒரு H4 டேக், அது உள்ள இருக்கிற H4 டேகும். கலர் வந்து ஒயிட் FFF. அப்புறமா மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் 10 பிக்சல். இப்போ இந்த எல்ஐல இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ லிங்க்ஸ்குள்ள இருக்கிற யூஎல் வந்து இந்த டாட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன் பண்ணால் அது டாட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் பேடிங் 0 கொடுத்துக்கலாம். இப்போ டாட் போயிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற கலர் சேஞ்ச் பண்ணலாம். டாட் ஃபோட்டோ லிங்க்ல எல்லாம் இருக்கிறது வந்து மார்ஜின் பாட்டம். இது கொஞ்சம் கேப் கிடைக்கிறது. மார்ஜின் பாட்டம் ஒரு 8 பிக்சல் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேப் வந்துருச்சு. அடுத்து அந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஒயிட் கலர். அதுக்கப்புறமா டெஸ்ட் டெக்கரேஷன் அதெல்லாம் எடுத்துடலாம். ஃபோட்டோ லிங்க்ல அதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் ரிபிள்சி. அதுக்கப்புறம் டெஸ்ட் டெக்கரேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன்.
இதுக்கு இப்போ கிளிக் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு டிரான்சிஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபூட்டர் இல்லை ஏ வந்து ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். கலர் ஃபுல் ஒயிட்டாக மாறணும். இங்கே லேசாக இருக்கிறது ஃபுல் ஒயிட்டாக மாறணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஒயிட்டாக மாறுதா. அவ்வளோதான். இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக இந்த ஒன்று தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்ஆர் டேக் இப்போ ஃபோட்டர் பாட்டம் வந்து டெஸ்ட் அலைன் சென்டரில் இருக்கும். நான் லேசரை மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அலைன் ஆகுது. சென்டருக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேடிங் டாப் வந்து ஒரு 10 பிக்சல் 15 பிக்சல் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் வர்றதுக்கு ஸ்பேஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் ஒரு 14 பிக்சல் கொடுத்துக்கலாம். அப்புறம் கலர் வந்து எப்பயும் போல நார்மலான ஒயிட்டே கொடுத்துக்கலாம். கிரே கலர் மாதிரி. இப்போ முடிஞ்சிருச்சு. காப்பி பண்ணிக்கிறேன். இது இப்போ நம்ம பில்ட் பண்ண வெப்சைட் வந்து இது நான் பில்ட் பண்ண வெப்சைட். இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி பில்ட் பண்ண வெப்சைட். ரெண்டும் பார்த்து சிமிலராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வெப் பேஜை பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வெப் பேஜை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூவான விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ விண்டோ. இல்லைன்னா உங்களுக்கு வேணா ஒரு புது ஃபைல் கூட கிரியேட் பண்ணி பண்ணலாம். சரி வாங்க.